ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு வருகிற புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே இந்த ஆண்டு நிறைவேறணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். குரு உங்கள் ராசிக்கு 12வது இடமான மேஷமில் உட்காந்துருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். மே மாதம் குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது உங்கள் ராசியிலே பயிற்சி ஆகிடுவார். கடைசி 8 மாதம் அவர் உங்கள் ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடமான கும்பமில் உட்காந்துருக்கார். வருஷம் ஃபுல்லாக அவர் அங்கே தான் இருப்பார். அது அவருக்கு மூல திரிகோண வீடு. ராகு உங்கள் ராசிக்கு 11வது இடமான மீனத்தில் உட்காந்துருக்கார். அக்டோபர் 30 தான் ராகு பயிற்சியானார். அப்படியே ஆப்போசிட்டில் கேத்து உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல உட்காந்துருக்கார். அவரும் அக்டோபர் 30 தான் ராகுவோடு சேர்ந்து பயிற்சியானார். ஸோ இந்த 4 பிளானட்ஸ் தாங்க மெயினாக நம்ம இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு எடுத்துப்போம். ஏன்னா இந்த 4 பிளானட்ஸ், அதாவது ராகு, கேது, குரு, சனி, இவங்க 4 பேர் தான் ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு மேலே இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட்டு கரியரை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற ஹைக்கு, ப்ரொமோஷன், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பாஸ்கிட்ட உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற உங்களோட மேனேஜர், சீனியர் மேனேஜராக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. உங்கள் உயர் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம். உங்களை மதிப்பாங்க. சரி, இவர் நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகக்காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10வது இடத்துல உட்காந்துருக்கார். 10வது இடத்துல அவர் மூலத்திரிகோண வீட்டில் உட்காந்துருக்கார். உங்களுக்கு 9வது அதிபதியும் 10வது அதிபதியுமாக வரக்கூடியவர் சனி பகவான். உங்கள் ராசிக்கு யோகக்காரகர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் 10வது இடத்துல உட்காந்துருக்கறனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நடக்குங்க. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துப்பார். அவர் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். ஸோ அவர் திரும்ப கும்பத்தில் உட்கார்றதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகுங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும். ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ரிஷபராசிக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. சனி பகவான் வேலை செஞ்சால் தான் ரிசல்ட்ஸை கொடுப்பார். நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். ராகுவும் உங்கள் ராசிக்கு 11வது இடமான மீனமில் உட்காந்துருக்கார். பொதுவாக ராகு 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் ரொம்ப நல்லாவே வேலை செய்வார். ஸோ அவர் 11வது இடத்துல உட்காரும்போது ரொம்ப சிறப்புங்க. உங்கள் ஆசைகள், உங்கள் ஹோப், டிசைர், ஃபுல்ஃபில்மெண்ட் இது எல்லாத்தையுமே அவர் பூர்த்தி செய்வார். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. 11வது இடம் அப்படிங்கிறது உங்கள் ஆசைகள் நிறைவேறுற இடம், உங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகிற இடம். ஸோ ராகு, கேத்து, சனி, செவ்வாய் இந்த மாதிரி மெலஃபிக்ஸ்லாம் 11வது இடத்துல நல்லாவே வேலை செய்வாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உங்கள் வேலை ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேருந்து வர கெயின்ஸ், அதாவது லாபமும் நல்லாயிருக்கு. ராகு வாரி வழங்கிடுவார். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கரியர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே பயிற்சி ஆகிடுவார். கடைசி 8 மாதம் உங்கள் ராசியிலே தான் இருப்பார். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் நல்லாயிருக்கு. ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசி 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் கூட சேர்ந்துக்கிறாரு. குரு உங்கள் ராசியில் பயிற்சி ஆகி உங்கள் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ உங்கள் பாக்கியத்தையும் கொடுத்துருவார். ஸோ இது ஒரு அடிஷ்னல் போனஸ் மாதிரி தான். நீங்கள் எந்த செக்டாரில் வேணாலும் வேலை செய்யலாங்க. ஐடி செக்டாரில் வேலை செய்யலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம். ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னா 2024 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 மாதம் சுமாராக இருக்குது, கடைசி 8 மாதம் நல்லா இருக்குங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் 10வது வீட்டிலேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறார். 7வது வீடுனாலே பிஸ்னஸ், மேரேஜ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் குறிக்கும். ஸோ அவர் உங்கள் 7வது வீட்டை பார்க்கறனால பிஸ்னஸில் ஒரு மந்தம் இருக்குங்க. உங்கள் பிஸ்னஸில் லாஸ் கூட ஆயிருக்கலாம் இது வரைக்கும். இனிமேலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாஸ் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். ராசிக்கு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் 7வது வீட்டை அவரும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார். குரு எல்லாத்தையும் வந்துட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாருங்க. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற 8 மாதம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்லோவாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி போவீங்க. லாஸில் போயிட்டு இருந்தது எல்லாமே ப்ராஃபிட்டாக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மாதத்துக்கு எந்தவித ரிஸ்கி டெசிஷன்ஸும் எடுக்காதீங்க. பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது முதலீடு பெருசாக பண்ணாதீங்க உங்கள் பிஸ்னஸில். ஏன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா இல்லைனா அண்ணன் தம்பியோடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் தொழிலுக்குன்னு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோடையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பெருசாக பண்ண வேணான்றதை சொல்லுங்கள். அவங்களும் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க ஏப்ரல் வரைக்கும். இதுதான் நிலமை. பட் ஆனால் ஸ்லோலி உங்களுக்கு சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாகும். என்னதான் குரு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் 7வது வீட்டை பார்த்தாலும் சனியும் வருஷம் ஃபுல்லாக உங்கள் 7வது வீட்டை பார்க்குறாருங்க. ஸோ நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறனாலும் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நல்லா யோசித்து 4 பேர்கிட்ட கேட்டு இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுலேயும் காலை விடாதீங்க. அவன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு அதில் நிறையா லாபம் வருது, நானும் அதில் இறங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு முடிவு எடுக்காதீங்க. அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும். அடுத்து ஹெல்த் வைஸும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க ரிஷப ராசிக்கு. இந்த வருஷம் உங்கள் 6வது வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சனி பார்க்குறதோ இல்லை ராகு கேது 6வது வீட்டில் வந்து உட்காரதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் குரு 12வது வீட்டிலேருந்து உங்கள் 6வது வீட்டை பார்க்குறாரு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பார்வை இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஹெல்த் வந்து சீராக தான் இருக்கும். உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குருவோட 6வது பார்வை விலகிடுமே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். கவலைப்படாதீங்க. குரு உங்கள் 12வது வீட்டிலேருந்து ராசிக்கே பயிற்சி ஆகிடுவார் மே மாதத்தில். அங்கே அவர் வந்து திக்பலம் அடைஞ்சிருவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு உடல்நிலை சீராக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. கவலைப்படாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6வது வீடு கிளியராக இருக்குது. எந்தவித அஃப்ளிக்ஷனும் கிடையாது. சனி பார்க்குறதோ இல்லை ராகு கேது அங்கே உட்காந்துருக்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கலை. ஸோ அதனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கே பயிற்சியாகி உங்கள் 5வது வீட்டை பார்ப்பார். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுவீங்க உங்கள் பார்ட்னரோட. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா கேத்து உங்கள் 5வது வீட்டில் உட்காந்துருக்காரு. இட்ஸ் அ பிட் ஆஃப் அ கன்சர்ன். ஸோ உங்கள் பார்ட்னரோட, நீங்கள் உங்கள் ரொமான்டிக் பார்ட்னரோட, நீங்கள் லவ் பண்ணுறவங்களோட நீங்கள் எந்த சண்டையும் வச்சிக்கூடாது. அவங்களோட நீங்கள் ஒத்து போகணும். அவங்கள சந்தேகப்படாதீங்க. ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாதீங்க. மெயினாக பொசசிவாக இருக்காதீங்க அவங்க மேலே. மற்ற பசங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் பொசசிவாக இருக்காதீங்க. ஏன்னா 5வது வீட்டில் இருக்க கேது உங்களை அப்படி தான் பிஹேவ் பண்ண வைப்பார். நீங்கள் அவங்கள தேவையில்லாமல் சந்தேகப்படுவீங்க. அவங்க மற்ற பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. 2 பேரும் 2-3 வாரம் பேசாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க. அவங்க மேலே ஆத்திரத்தை காட்டாதீங்க. அமைதியாக பேசுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வராது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ரிஷபராசிக்காரங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க. இதனால் உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். மே 2025 வரைக்கும் இது வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை போய் பாருங்கள்.
ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாதீங்க. எதுவுமே ஆக போகிறதில்ல. அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகிறதும் இல்லை. மற்ற பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா பிளானட்ரி பொசிஷன் அப்படி தான் இருக்குது. கேத்து இஸ் எ ஹெட்லெஸ் பிளானட். அவர் வந்துட்டு உங்களை சிந்திக்க விட மாட்டார். 5வது இடம்னாலே உங்கள் லவ் லைஃப் தான் குறிக்கும். ஸோ கேத்து அங்கே வந்து உட்காரும்போது உங்கள் பார்ட்னரை நீங்கள் சந்தேகப்படுவீங்க, ரொம்ப பொசசிவாக இருப்பீங்க, சில சமயம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாதீங்க. அடுத்து பணவரவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வருஷம் ரிஷபராசிக்கு. கேஷ் இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது லிக்விட் மணி கையில் வந்துட்டு காசு புழங்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகு உங்கள் 11வது இடத்துல உட்காந்துருக்கார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் உபஜய ஸ்தானத்தில் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஸோ 11வது இடம் இன்னும் சிறப்பு. உங்களுக்கு வந்து மல்டிப்புள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். எல்லா இடத்துலேருந்தும் காசு வரும். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அதுலேருந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும். உங்களுக்கு டிவிடெண்டே வந்துட்டு பல மடங்கு வரும். எஸ்பெஷலி வேலை பார்க்குறவங்களுக்கு பண தட்டுப்பாடு அப்படின்றதே இருக்காதுங்க இந்த வருஷம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வேலையிலேருந்து ஹைக்கு, ப்ரமோஷன் இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும். உங்கள் சம்பளம் வந்து உயரும். ஸோ அதனால் நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே சேமிப்பீங்க இந்த வருஷம். எஃப்டி, ஆர்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வச்சுருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும். உங்களுக்கு அவசரமாக ஒரு செலவு வருது, உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணுறீங்க, இல்லைனா அப்ராட் போய் படிக்க போகிறீங்க, பிள்ளைகளுக்காக வந்து செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணி வச்சுருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதை வந்துட்டு யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்து தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டைம் கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா சனி உங்கள் 10வது வீட்டிலேருந்து உங்கள் 4வது வீட்டை பார்க்குறாரு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு கவர் பண்ணிடுவார். ஏன்னா அவர் உங்கள் 12வது வீட்டிலேருந்து 4வது வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோட பார்வை விலகிடும். ஸோ நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும், படிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் கடைசி 8 மாதத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். சனி வந்துட்டு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார். நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரேட்ஸ் குறைஞ்சிரும். படிக்க சொன்னிங்கன்னா படிக்கிற மாதிரி நடிப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சனி வந்து பண்ணுவார். ஸோ ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா குருவோட பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி மே மாதத்துக்கு அப்புறம் குரு 12வது இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். உங்கள் ராசிலேருந்து அவர் 9வது இடத்த பார்ப்பார். 9th house மீனிங் ஹையர் எஜுகேஷன். ஸோ பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தீசிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு ரிசர்ச் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு விஷயத்தில் ஒயிட் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே 1st வீக்லேருந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் தீசிஸ் ஒர்க்கு இல்லை ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையுமே மே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சபடி அதை பண்ணி முடிச்சிடுவீங்க. அடுத்து மேரேஜ். சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா சனி 10வது வீட்டிலேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ தடங்கள் இருக்கும். நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறதில்ல, வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிட்டு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆகாதீங்க. மே மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அங்கேருந்து அவர் 7வது வீட்டை பார்ப்பார். குரு பலன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக கைகூடி வரும். என்னதான் குரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் 7வது வீட்டை பார்த்தாலும் சனியும் உங்கள் 7வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ யூ வில் ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஏதாவது அலைன்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப தீவிரமாக விசாரித்து ஒரு முடிவெடுங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எங்கே வேலை பார்க்குறாங்க, 4 பேர்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு. திடீர்னு வந்து பார்த்துட்டு போவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்காதீங்க. டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. ஆல்ரெடி கல்யாணமான மேரிட் கப்புள்ஸ்க்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்குள்ளே ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கும், சண்டைகள் வந்து போகும். இது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும். ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி குரு ராசிக்கே பயிற்சியாகி உங்கள் 7வது வீட்டை பார்ப்பார். ஏதாவது இஷ்யூஸ் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பயணம்.
சிறுதூர பயணம், காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, இல்லைனா வீக்கெண்ட் ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது சென்னையிலேருந்து பாண்டி வரைக்கும் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணலாம். ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறீங்க, 2 நாள் ஊரில் இருக்க மாட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து நெடுந்தூர பயணம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல். டிசம்பர் மாதம் வேறு, உங்கள் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரில் வெளிநாட்டில் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 9th ஹவுஸ்க்கு எந்த அஃப்ளிக்ஷனும் கிடையாது. அண்ட் நீங்கள் அடுத்த வருஷம் அப்ராடு ட்ரிப்பு ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதை பிளான் பண்ணுங்கள். ஏன்னா குரு 12வது வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆகிடுவார். ராசிலேருந்து உங்கள் 9வது வீட்டை பார்ப்பார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் எங்கேயாவது போகணும் இயர் எண்டுக்கு அப்படின்னா அதுவும் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க ரிஷபராசிக்கு 2024 நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.